Lenovo e41-15 லேப்டாப்பை டிஸ்அசெம்பிள் தான் பண்ண போகிறோம். இதேமாரி எக்கச்சக்கமான லேப்டாப் சம்மந்தமான வீடியோஸ், மொபைல் சம்மந்தமான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்களுக்கு தேவையான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்துடும். ஸோ எந்த ஒரு லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, இந்த லேப்டாப் தான் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஸ்க்ரூ இருக்கிற இடத்துல ஐடென்டிஃபை பண்ணியிருப்பேன். எல்லா ஸ்க்ரூவையும் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ லேப்டாப்பை திருப்பி வச்சுட்டு பேக் பேனலில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூவுமே, இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா பேக் பேனலில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப்பு இது தான். எல்லா லேப்டாப்லையுமே இதே ப்ரொசீஜர் தான். ஸோ ஒவ்வொரு ஸ்க்ரூவும் சரி, ஒரு சில லேப்டாப்பில் நிறைய ஸ்க்ரூ இருக்கும், ஒரு சில லேப்டாப்பில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸ்க்ரூ. எல்லா ஸ்க்ரூவுமே ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணிட்டா நம்மளுக்கு e41-15 இந்த டம்மி டிவிடி ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணுற முடியும். அது உள்ள ஒரு 2 ஸ்க்ரூ இருக்கும். இங்கே பாருங்கள், 2 ஸ்க்ரூ டம்மி டிவிடி ட்ரைவை ரிமூவ் பண்ணிடணும். அது உள்ள ஒரு 2 ஸ்க்ரூ, அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிடணும். அடுத்த வேலை நம்மளுக்கு கீபோர்டு கிட்ட தான். லேப்டாப்பை திருப்பி ஃப்ரண்ட்டில் கீபோர்டை ரிமூவ் பண்ணணும். கீபோர்டை பார்த்தீங்கன்னா மைனஸ் வச்சு ரிமூவ் பண்ணலாம். அதேமாதிரி கொஞ்சம் பொறுமையாக ரிமூவ் பண்ணிங்கன்னா கீழே ஸ்ட்ரிப் இருக்கும், அதை கீபோர்டை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். கீபோர்டு ஸ்ட்ரிப்பு வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணணும். பொறுமையாக பண்ணுங்கள், ஏன்னா எல்லாமே மைன்யூட்டான பார்ட்ஸ் இல்லையா. ஸ்ட்ரிப்பு வந்து ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு ரஃப்பாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அதுக்கு எப்படி சொல்கிறது, டேமேஜ் ஆகிடும். இது உள்ள ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ணணும். கீபோர்டை ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் எத்தனை ஸ்க்ரூ இருக்கும் அந்த ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த ஸ்க்ரூவை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வேறு என்னென்ன கேபிள்ஸ் இருக்கோ, ஸ்ட்ரிப்ஸ் இருக்கோ, எல்லாமே பொறுமையாக நம்ம ரிமூவ் பண்ணி விடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லேப்டாப் பேட்ரி வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இது இன்பில்டு பேட்ரி இல்லையா, e41-15 இன்பில்டு பேட்ரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கணும். எந்த ஒரு பார்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதுவும் லேப்டாப்பில், டெஸ்க்டாப்பில் கம்பேர் லேப்டாப்பில் எல்லாமே மைனூட்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும். நீங்கள் எதனா கொஞ்சம் நம்ம ரஃப்பாக ஹேண்டில் பண்ணோன்னா சரி, டேமேஜ் ஆகிடும். அது ஸ்டிப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கேபிளாக இருந்தாலும் சரி, டேமேஜ் ஆகிடும். அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ லேப்டாப் பிரிக்கும் சொல்லியும் சரி, டிஸ்அசெம்பிள் அப்பையும் சரி, அசெம்பிள் அப்பையும் சரி, எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம பேக் பேனலில் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டோம். நமக்கு ப்ராசஸர் ஃபேன் இதுதான், நம்ம e41-15 ப்ராசஸர் ஃபேன் இதுதான். இது வந்து இன்பில்டு ப்ராசஸர், இது AMD இன்பில்டு ப்ராசஸர், இது ரேம் ஸ்லாட்டு, ரேம் நம்பர் 4 GB. ஸோ CMOS பேட்ரி, இது டேட் அண்ட் டைம், இதனால தான் நம்மளுக்கு டேட் அண்ட் டைம் வருது. ஹார்ட் டிஸ்க் இங்கே தான் நம்மளுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேலே ஒரு 2 ஸ்டிப்பு வர மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த சைடில் இருக்கிற யூஎஸ்பி போர்ட்டுக்கு பவர் சப்ளைவும், அந்த நோவா பட்டனுக்கு யூஎஸ்பி சப்ளைவும் இங்கே வந்து மதர் போர்டில் கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எல்லா லேப்டாப்புமே இப்படி தான். ஸோ மேக்ஸிமம் டிஸ்அசெம்பிள்ன்றது இப்படி தான் வரும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா லேப்டாப்ன்றதுனால உடையிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு ஸ்க்ரூ பேக் பேனலாக ரிமூவ் திருப்பி வச்சுருக்கீங்க, லேப்டாப்பே திருப்பி வச்சுருக்கீங்களா, எல்லா ஸ்க்ரூவையும் ஒரு ஸ்க்ரூ விடாமல் எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணுங்கள். லேப்டாப் பிரிக்க சொல்ல ஏதோ ஒரு இடத்துல இடிக்குதுன்னா, இல்லை நீங்கள் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஸ்க்ரூ வந்து நீங்கள் விட்டுருக்கிறீங்கன்னு அர்த்தம், இன்னும் சரியாக ரிமூவ் பண்ணலன்னு அர்த்தம். எல்லா ஸ்க்ரூவையும் நல்லா பார்த்துங்க. பேக் பேனலில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரிக்க ஆரம்பிங்க. ஸோ டம்மி டிவிடி ட்ரைவ் இருக்கும், டம்மி டிவிடி ட்ரைவே எடுத்துருங்க. அது உள்ள ஸ்க்ரூ இருக்கும், அங்கேயும் ஸ்க்ரூ இருந்தால் ரிமூவ் பண்ணுறேங்க. ஒரு சில இடத்துல பேட்டரியை ரிமூவ் பண்ணிங்கன்னா பேட்டரி இருக்கிற இடத்துல ஸ்க்ரூ இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய லேப்டாப் சம்மந்தமான டிஸ்அசெம்பிள் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வரும். இல்லை இந்த லேப்டாப் எப்படி டிஸ்அசெம்பிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த லேப்டாப் தேவையோ, இல்லை என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வாட்ஸ்அப்லேயும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Lenovo e41-15 வந்து ஒரு டிஸ்அசெம்பிள். இது Lenovo e41-15க்கு தான் இல்லை, எந்த லேப்டாப்பாக இருந்தாலும் ஒரு பேசிக் டிஸ்அசெம்பிள். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே போதும், ஒரு பேசிக் டிஸ்அசெம்பிளுக்கான ஒரு ஐடியா கிடச்சிரும். ஒரு 2-3 லேப்டாப் டிஸ்அசெம்பிள் பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக மற்ற எந்த லேப்டாப்பாக இருந்தாலும் நீங்கள் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராக்டிஸ் இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா லேப்டாப்பும் ஒரே மாடல் ஒரே இதுவாக தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு 2-3 லேப்டாப், எக்ஸாம்பிளுக்கு e41-15 டிஸ்அசெம்பிள் பண்ணுறீங்களா,
B490 டிஸ்அசெம்பிள் பண்ணுங்கள், இல்லை ஹெச்பியில் ஒரு லேப்டாப் டிஸ்அசெம்பிள் பண்ணுங்கள். இப்படி ஒரு 2-3 மாடல் நீங்கள் டிஸ்அசெம்பிள் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு மாடலாக இருந்தாலும் டிஸ்அசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம், பழகிடும். ஸோ இந்த லேப்டாப்னால் இங்கே தான் ஸ்க்ரூ இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ E41-15 ஒரு 5 லேப்டாப், E41-15 லேப்டாப்பே 5 லேப்டாப் நம்மக்கிட்ட வருது. அந்த 5 லேப்டாப்லேயும் நீங்கள் ஓப்பன் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு டிஸ்அசெம்பிள் பண்ணி உங்களுக்கு பழக்கமாகிடுச்சுன்னா ஈஸியாக இருக்கும். E41-15 இப்படி தான், இந்த மெத்தடு தான், இதில் இத்தனை ஸ்க்ரூ தான் இருக்கும், இதை ரிமூவ் பண்ணால் இது வந்துடும், இதை ரிமூவ் பண்ணால் இது பண்ணணும், இதை வந்து கரெக்டாக ரிமூவ் பண்ணணும், இதை வந்து சேஃப்டியாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிரும். டிஸ்அசெம்பிள் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். இது வந்து ஒரு ஐடியாவுக்காகவும் கொஞ்சம் சேஃபாகவும் பண்ணுங்கள். வீடியோவில் இப்படி தான் போட்டுருக்குன்னு சொல்லிட்டு உடனே எடுத்து ரொம்ப பதட்டமாக இல்லை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக எடுத்துடாதீங்க. ஸ்ட்ரிப்பு உடஞ்சிரும். அது கீபோர்டு ஸ்ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, மவுஸுக்கான ஸ்ட்ரிப்பு வரும். கீபோர்டு ரிமூவ் பண்ணுறீங்கன்னா கீபோர்டு ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணணும், மவுஸு ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணணும். ஒரு சில லேப்டாப்லாம் பவர் பட்டன் ஸ்ட்ரிப் இருக்கும், அந்த ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? எந்த ஒரு ஸ்ட்ரிப்பாக இருந்தாலும் சொல்லி கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.